உங்க தம்பிக்கு தெரியும்ல? என் தம்பிக்கு தெரியும். வீடு காலி பண்ண விஷயம் தெரியுமா அவருக்கு? அவனுக்கும் தெரியும். வீடு அன்னைக்கே சொல்லிட்டாங்க, வீடை காலி பண்ணிருங்க, தேவையில்லாம பிரச்சனை வருது அப்படின்னு. எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் கிடையாது. நாங்க 12 வருஷமா வாடகை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வீட்லயே அந்த அக்கா பிரச்சனை பண்ணி, இப்ப நான் திடீர்னு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி பண்ணி எங்க போவேனா? இப்ப நான் அந்த அக்காவை தான் திரும்ப கேள்வி கேட்கணும். இப்ப திவ்யாவே சொன்னாங்க இன்டர்வியூல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னென்ன கஷ்டப்படுறீங்க? நாங்க உண்மையாவே லவ் மேரேஜ் முடிச்சதுனால எங்க சொந்தக்காரங்க யாருமே எங்களை ஏத்துக்கல. நீங்க காதல் திருமணம் தானே? நாங்க காதல் திருமணம் தான், கல்யாணம் முடிச்சிட்டோம். அதனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாம கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். இப்ப அதே அவ சொல்றது உண்மைதான். நாங்க சாப்பாட்டுக்கே வாடகை கொடுத்து குழந்தைகளுக்கு பீஸ் கட்டி நாங்க கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லை. ஆனா திவ்யா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவளையும் நாங்க குறை சொல்ல விரும்பல. நீங்க கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்கக்கா. இப்போ கார்த்தி என்ன பண்றாருன்னா வீடியோ போட்டு நிறைய ஹெல்ப் பண்றாருல்ல, அதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு போலாம்ல. அக்கா தானே? அக்கா தானே